தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேக் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு இந்தி வெப்சீரிஸுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெப்சீரிஸ் அமேசான் பிரைம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது, அதுவும் தமிழில் அவைலபிளாக இருக்குது. இந்த வெப்சீரிஸை மொத்தமாக 9 எபிசோடாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுமே வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 30 to 35 மினிட்ஸ் ஓடக்கூடியது. இது ஒரு மீடியம் சைஸ் வெப்சீரிஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த வெப்சீரிஸினுடைய கதை என்ன அப்படின்னா, 6 பெண்கள் இருப்பாங்க. இந்த 6 பெண்களும் ஒன்று சேர்ந்து ஆரம்பிக்கிற ஒரு டான்ஸ் குரூப் தான் வந்து பார்த்திங்கன்னா வேக் கேர்ள்ஸ். இந்த 6 பெண்களுடைய வாழ்க்கையில் வெவ்வேறு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இந்த 6 பெண்களையும் ஒன்று சேர்த்து ஒரு டான்ஸ் குரூப் உருவாக்குறவங்க தான் லூபா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஸ்பியனாக இருக்கிறதுனால பல பிரச்சனைகளை சந்திப்பாங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி எப்படி ஒரு டான்ஸ் குரூப்பை உருவாக்குறாங்க, அந்த டான்ஸ் குரூப் மூலமாக சக்ஸஸ் அடைஞ்சாங்களா இல்லையா, அந்த டான்ஸ் குரூப் சந்திக்கிற சவால்கள் என்ன, அந்த சவால்களை தாண்டி அவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படின்னு பல விஷயங்களை சொல்ல வர வெப்சீரிஸ் தான் இந்த வேக் கேர்ள்ஸ். இந்த வெப்சீரிஸில் நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வேக்கிங் டான்ஸை எப்படி உருவாச்சு அப்படின்னு காட்டின விதமாகட்டும், அதே போல் இந்த வெப்சீரிஸில் அந்த டான்ஸை காட்சிப்படுத்தின விதமாகட்டும், எல்லாமே ரசிக்கிற மாதிரி எடுத்துருந்துருப்பாங்க. அதே போல் அந்த லூப்பா அவங்க இந்த டான்ஸ் குரூப்பை, அந்த 6 பெண்களை செலக்ட் பண்ணுற அந்த ப்ராசஸாக இருக்கட்டும், அந்த டான்ஸ் குரூப் இருக்கிற சவால்களை தாண்டி அவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படின்னு காட்டின விதமாகட்டும், அதே போல் அந்த லூப்பா அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தனிப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி அந்த டான்ஸ் குரூப்பை எப்படி உருவாக்குனாங்க, அதில் வெற்றி கண்டாங்களா இல்லையா அப்படின்னு அந்த காட்டின விஷயமாகட்டும், எல்லாமே ரசிக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. இதில் என்ன ஒரு எனக்கு ட்ராபேக்காக பட்டது அப்படின்னா, இந்த வெப்சீரிஸை மொத்தமாக 9 எபிசோடாக எடுத்திருக்காங்க. இன்னும் ஒரு 3 எபிசோடு குறைச்சி, இல்லை ஒரு 4 எபிசோடு குறைச்சி ஒரு 5 எபிசோடில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங்காக பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். அதே போல் அந்த வேக்கிங் டான்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது இல்லைங்களா, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டியிருந்தாங்க அப்படின்னா ரசிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அதே போல் இந்த வெப்சீரிஸினுடைய எண்டில் இது ஒரு மெகா ஷோவாக உருவாக்கி அதில் ஜெயிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஓவராலாக இந்த வெப்சீரிஸை பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். இந்த வெப்சீரிஸுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்க்கு 5க்கு 3. ஓகே கைஸ், அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.